ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மளோட டே டு டே லைஃப்பில் தேவைப்படக்கூடிய சில ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரீசன்ட் டைம்ஸில் ஒரே ஃபார்மேட்டில் நிறைய சென்டென்சஸ் வச்சு பார்த்துட்டு வரோம். அதாவது ஒரு ஃபார்மேட் எடுத்துகிட்டு அதில் வெவ்வேறு சுச்சுவேஷனில் வெவ்வேறு வேர்ப்ஸ் அப்ளை பண்ணி எப்படி பார்க்குறது அப்படின்றது தான் நம்ம ரீசன்ட் டைம்ஸில் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டில் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். ஸோ நம்ம வெப்சைட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ், வழக்கமாக நேரம் பஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ டெய்லி வழக்கமாக ஒரு 9 o'clock அப்படின்னா வழக்கமாக 9 மணிக்கெலாம் பஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி இன்னும் வரலை. ஸோ இன்னும் நடந்து முடிக்காத ஒரு விஷயம், பட் வழக்கமாக ஒரு ரொட்டீனாக டெய்லி நடக்கக்கூடிய ஒரு விஷயம், பட் இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வழக்கமாக அப்படின்னா ஆம் தௌர் பர் அப்படின்னு சொல்லுவோம். ஆம் தௌர் பர் இல்லைனா அக்சர் அப்படின்றத ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். பஸ் இஸ் சமய தக் அப்படின்னா இந்நேரத்திற்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்நேரத்திற்கு அப்படின்னா இஸ் சமய தக் இல்லை இஸ் டைம் தக் அப்படின்றதும் சொல்லலாம். சமயம் அப்படின்னா டைம். ஆ சுக்கி ஹோத்தி அப்படின்னா இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஆம் தௌர் பர் பஸ் இஸ் சமய தக் ஆ சுக்கி ஹோத்தி. இஸ் சமயத்துக்கு பதிலாக இஸ் சமய் அப்படின்றதும் சொல்லலாம், இந்நேரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்நேரம் நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினச்சேன். ஸோ இந்நேரம் நீங்கள் போயிருப்பீங்க என்று நினைத்தேன். ஸோ என்று அப்படின்னு வந்ததுனாலே அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் அதுக்கு அடுத்தது இருக்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். நான் நினைத்தேன், மெயின்னே சோச்சாத்தா. நான் நினைத்தேன் அப்படின்றதுக்கு மெயின்னே சோச்சால, மெயின்னே சோச்சாத்தா. நான் நினைத்திருந்தேன் அப்படின்னா மெயின்னே சோச்சாத்தா. நான் நினைத்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின்னே சோச்சா. என்று அப்படின்னா கி. இந்நேரம் நீங்கள் போயிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்நேரம் அப்படின்னா இஸ் சமய தக். நீங்கள் அப்படின்றதுக்கு தும். சலே கயே ஹோங்கே அப்படின்னா நீங்கள் போய் இருப்பீர்கள். போய் அப்படின்னா சலே கயே. இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோங்கே. ஸோ மெயின்னே சோச்சாத்தா கி இஸ் சமய தக் தும் சலே கயே ஹோங்கே. ஸோ ரெஸ்பெக்ட் ஃபார்ம் அப்படின்றதுனால ஹோங்கே அப்படின்றது வருது. ஸோ இதுவே இந்நேரம் அவன் போயிருப்பான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோகா சொல்லணும். அவன் அப்படின்னா சலகயா ஹோகா. அடுத்தது பாருங்கள், போன வாரம் திங்கட்கிழமை இந்நேரம்லாம் நாங்கள் கேரளா போயிருந்தோம். ஸோ கேரளா போயிட்டோம் போன வாரம் திங்கட்கிழமை. இந்நேரம்லாம் நாங்கள் ஸோ ஏதோ ஒரு டைம், ஸ்பெசிஃபிக் டைம், இந்த வாரத்தில் ஒரு திங்கட்கிழமையில் இருக்கீங்க. அதே போல் போன வாரம் திங்கட்கிழமை இந்நேரம்லாம் நாங்கள் கேரளா போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. போன வாரம் அப்படின்னே பீச்லே. திங்கட்கிழமை அப்படின்னா சோம்வார். போன வாரம் அப்படின்னே பீச்லே ஹஃப்தா. ஸோ பீச்லே ஹஃப்தா சோம்வார்க்கோ. இல்லை போன திங்கட்கிழமை அப்படின்றத கூட நம்ம சொல்லலாம். ஸோ போன திங்கட்கிழமெல்லாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். போன வாரம் திங்கட்கிழமை இல்லை போன திங்கட்கிழமை, அதாவது நடந்து முடிச்ச திங்கட்கிழமை, ரெண்டுமே ஒன்று தான். அதனால தான் பீச்லே சோம்வார்க்கோ அப்படின்றத சொல்கிறோம். இஸ் சமயத்தக்கு இந்நேரம் எல்லாம் ஹம் நாங்கள் கேரளா ஜா சுக்கே தே. ஸோ போயிட்டோம் அப்படின்றது தான் சொல்கிறோம். ஸோ ஜா சுக்கே தே. போன சென்டென்ஸில் போய் இருப்பீங்க அப்படின்றத சொன்னோம். ஸோ நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஜா சுக்கே தா, ஜா சுக்கே தி அப்படின்றதெல்லாம் வரும். ஸோ போயிருப்பீங்க அப்படின்றத குறிக்கிறதுக்கு சலேகையே ஹோங்கி. இங்கே போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹம் கேரளா ஜா சுக்கே தே, ஜா சுக்கே தே. ஸோ நாளைக்கு இந்நேரம் என்னோடய அம்மா அப்பா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ போயிருப்பீங்க, வந்துடுவாங்க, இருப்பாங்க. ஸோ இங்கே அந்த மாதிரி தான் ஒரு ஃப்யூச்சரில் இன்னும் நடந்து முடிக்காத ஒரு விஷயத்தை தான் நம்ம பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ அது பாஸ்ட் கூடயும் கனெக்ட் ஆகுது, ஃப்யூச்சர் கூடயும் கனெக்ட் ஆகுது. அந்த மாதிரி இடங்களில் தான் ஹோகா, ஹோகி, ஹோங்கே இதெல்லாம் வரும். ஸோ நாளைக்கு இந்நேரம் கல் இஸ் சமய தக் இல்லை கல் இஸ் சமய், ரெண்டுமே கரெக்டு தான். என்னோடய அம்மா அப்பா மேரா மாதா பிதா, மேரே மாதா பிதா. ஸோ ஆ சுக்கே ஹோங்கே இருப்பார்கள். ஸோ வா அப்படின்னா ஆவோ, விடுவார்கள், இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆ சுக்கே ஹோங்கே. ஸோ அப்படின்றது பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. விடுவார்கள் அப்படின்றது ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்குது. ஸோ அந்த பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறதுக்கு வர்றது தான் ஆ சுக்கே. ஸோ அந்த ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கிறதுக்கு வர்றது தான் ப்ளூரல், அம்மா அப்பா 2 பேர் அப்படின்றதுனால ஹோங்கே வருது.
ஓகேவா? கல் இஸ் சமய தக் மேரே மாதா பிதா ஆ சுக்கே ஹோங்கே. ஸோ இதே இடத்துல என்னோட ஃப்ரெண்டு வந்து விடுவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? கல் இஸ் சமய தக் மேரே தோஸ்த் ஆ சுக்கா ஹோகா. ஸோ ஆண் பால் அப்படின்னா வந்து ஆ சுக்கா ஹோகா, பெண் பால் அப்படின்னா ஆ சுக்கி ஹோகி அப்படின்றத சொல்லணும். அவ்வளோதான் அங்கே டிஃப்ரென்ஸு. அடுத்த வாரம் இந்நேரத்துக்குலாம் நாங்கள் எங்களோட புது வீட்டுக்கு மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அதாவது எங்களோட புது வீட்டுக்கு நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அடுத்த வாரம் அகிலே சஃப்தா, போன வாரம் அப்படின்னா பீச்லே சஃப்தா. ஸோ போன திங்கக்கிழமை அப்படின்றதுக்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ பீச்லே சஃப்தா சோம்வார்கோ அப்படின்றத பார்த்தோம். இங்கே வந்து அடுத்த வாரம் அப்படின்றத மட்டும்தான் சொல்கிறோம். அதனால் அகிலே சஃப்தா இஸ் சமயத்தக்கு இந்நேரத்திற்கு, ஹம் அப்படின்னா நாங்கள், அப்னே நயி கர் எங்களுடைய புது வீட்டுக்கு. ஸோ அப்னே நயி கர் மே ஷிஃப்ட் ஹோ சுக்கே ஹோங்கே மாறி விடுவோம். ஸோ இன்னும் நடந்து முடிக்காத ஒரு விஷயம், அடுத்த வாரம் இந்நேரத்துக்கலாம். ஸோ ஷிஃப்ட் சுக்கே ஹோங்கே, அடுத்த வாரம் இந்நேரம்லாம் நாங்கள் ட்ரெயினில் போய்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அகிலே சஃப்தா இஸ் சமய தக் ஹம் ரயில் காடி சே ஜா ரஹே ஹோங்கே. ஹம் நாங்கள் அப்படின்றதுனால தான் இந்த இடத்துலாம் ஹோங்கே வருது. நான் போய்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அகிலே சஃப்தா இஸ் சமய தக் மே ரயில் காடி சே, ரயில் காடி அப்படின்னா ட்ரெயினை குறிக்குது. ஜா ரஹா ஹூங்கா. ஸோ ஜா ரஹா ஹூங்கி, பெண்ணாக இருந்தால் ஜா ரஹி ஹூங்கி, ஆணாக இருந்தால் வந்து ஜா ரஹா ஹூங்கா அப்படின்றத சொல்லுவோம். இங்கே ஹம் அப்படின்றதுனால ரஹே ஹோங்கே வருது, ரஹே ஹோங்கே. ஸோ அந்த டோன் வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உங்களை பற்றி பேசும்பொழுது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் என்ன வரும், பலர்பால் அதாவது ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்றதுனா என்ன வரும் அப்படின்றது. அடுத்து பாருங்கள், நேற்றுக்கு இந்நேரம்லாம் மேலேயே முடிச்சிட்டோம், ஆனால் இன்றைக்கி ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. நேற்றுக்கு இந்நேரம் கல் இஸ் சமைத்தக்க, கல் இஸ் சமை இல்லைனா கல் இஸ் சமைத்தக்க. ஹம்னே அப்படின்னா நாங்கள், காம் கதம் கர் லியாத்தா அப்படின்னா வேலையை முடித்து இருந்தோம். காம் அப்படின்னா வேலை, கதம் கர் லியாத்தா அப்படின்னா வந்து முடித்து விட்டோம், முடித்திருந்தோம். ஆனால், லேக்கின், ஆஜ் இன்று, பகுத் சமை லக் ரஹே ஹே. ஸோ பகுத் சமை அப்படின்னா ரொம்ப நேரம், லக் ரஹே ஹே அப்படின்னா எடுக்கிறது, ஆகிறது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்தது பாருங்கள், போன வாரம் இந்நேரம்லாம் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு. பீச்லே சஃப்தா இசி சமை தக் இல்லை இசி சமை பாரி. பாரி அப்படின்றது வந்து பலமா அப்படின்றது அர்த்தம். பாரி பாரிஷ் ஹோ ரஹீத்தி. ஸோ பெண்பால், மழை அப்படின்றது பெண்பால்ன்றதுனால ஹோ ரஹீத்தி பெய்து கொண்டு இருந்தது. ஸோ ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். பாரிஷ் ஹோ ரஹீத்தி அப்படின்னா மழை பெய்து கொண்டு இருந்தது. பாரி அப்படின்னா வந்து பலமா அப்படின்றது அர்த்தம். அடுத்த வாரம் இந்நேரம்லாம் எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். இங்கே வந்து இன்னும் முடியல, பட் அடுத்த வாரம் இந்நேரம்லாம் முடிஞ்சிருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறீங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஏகா, ஏகி, ஏகே சவுண்டு வந்து வரும். ஸோ ஏங்கே சவுண்டு வரும். ஸோ அகிலே சஃப்தா அடுத்த வாரம், இஸ் சமயத்தக்கு இந்நேரம் எல்லாம், மேரி பரீட்சா என்னுடைய எக்ஸாம், கதம் ஹோ ஜாயேஹி முடிந்து இருக்கும். ஸோ கதம் அப்படின்னா முடிகிறது, கதம் ஹோ ஜாயேகி அப்படின்னா முடிந்துவிடும், முடிந்து இருக்கும் அப்படின்றது அர்த்தம். இந்நேரத்துக்கு என் டீ ஆறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ டீ இன்னும் குடிக்காமல் என்ன பண்ணுற, நான் போய் டீ குடிக்கணும். ஸோ இந்நேரத்துக்கு உனக்கு போட்ட டீ ஆறி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்நேரத்துக்கு டீ ஆறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இஸ் சமய தக் இல்லை இஸ் டைம் தக் மேரி சாய் இல்லை சாய் அப்படின்றத சொல்லலாம். தண்டி ஹோ ஜாத்தி ஹே அப்படின்னா டீ ஆறி இருக்கும். தண்டி அப்படின்னா சில்லாகிறது, ஹோ ஜாத்தி ஹே அப்படின்னா ஆறி இருக்கு அப்படின்றது அர்த்தம். இந்நேரம் வழக்கமாக ட்ரெயின் கிளம்பி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இஸ் சமய இல்லைனா இஸ் சமயத்தக் ட்ரெயின், ஆம்தௌர் பர் வழக்கமாக அப்படின்னா ஆம்தௌர் பர் இல்லைனா அக்சர் அப்படின்றத சொல்லலாம். ஸோ கிளம்பி இருக்கும், நிக்கல் ஹோத்தி ஹே, நிக்கலோ அப்படின்றது தான் கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிக்கல் ஹோத்தி ஹே கிளம்பி இருக்கும். ரவானா ஹோத்தி ஹே அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ ரவானா அப்படின்றது வந்து கிளம்புறதை வந்து குறிக்கும். பஸ்ஸு, ட்ரெயின் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து புறப்படுறத வந்து ரவானா அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. இந்நேரத்துக்கு அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இஸ் சமய் யஹான் பஹூத் பீட் ஹோத்தி ஹே. ஸோ பஹூத் பீட் ரொம்ப கூட்டம் இருக்கும் அப்படின்னா வந்து ஹோத்தி ஹே, யஹான் அப்படின்னா அங்கே. ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து இந்நேரத்தில், இந்த சமயத்தில், இந்நேரத்திற்கு அப்படின்ற வார்த்தைகளை வந்து எப்படி நம்ம பேச்சு வழக்கில் ஹிந்தியில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.